நம்ம இன்னைக்கு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடைகள்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, நல்லா காரசாரமாக டேஸ்டியான எக் நூடுல்ஸ், அதே மாதிரி டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த எக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். அதே மாதிரி குறைவான நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தக்கப்புறமா இது கூட 200 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவில் செய்யும்போது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் அதிக நபர்களுக்கு செய்யணுன்னா இந்த குவான்டிட்டி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் டேபிள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி வந்து 2 லிட்டர் எதுக்காக வச்சுருக்கோன்னா, அப்போ தான் அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். அதுக்காக 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது. நூடுல்ஸ் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சோன்னாலும் ரொம்ப ஸ்டிக்கி ஆகிக்கிறோம். இது வந்து ஒரு 90% வெந்தாவே போதும். நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு 8 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸ் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நார்மல் தண்ணி இருக்குல்ல, சூடு இல்லாத தண்ணி, அந்த தண்ணியில் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோன்னா, இந்த நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ நான் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரிகரண்டி வச்சு எடுத்து வடித்து வச்சுருக்கேன். ஓகே, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமா இது கூட 4 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பொடி மாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் கலந்துக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எண்ணெய் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பொடி மாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட காய்கறி சேர்த்துக்கணும். நான் வந்து முட்டைக்கோஸ், அதுக்கப்புறமா கொடைமிளகா, கேரட், இது 3 தான் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணும்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருந்தது. பாதி அளவு கேப்சிகம், பாதி அளவுக்கு கேரட். இது வந்து நீள் வாக்கில் கட் பண்ணி நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த காய்கறி நீங்கள் வதக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டைக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் வச்சுருக்கீங்கன்னா அளவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக கொடுக்கும், கலர் ஜாஸ்தி கொடுக்கும். அதனால தான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ மசாலா நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க நூடுல்ஸ், முட்டை, மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அதே நேரத்துக்கு நூடுல்ஸ் உடஞ்சிடக்கூடாது, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். அதே சமயத்தில் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வரணும். இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி நீங்கள் 2 கரண்டி யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல காரசாரமான ரோட்டு கடை முட்டை நூடுல்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
இது நம்ம இந்த மழை காலங்கள்லாம் சர்வ் பண்ணும்போது காரசாரமாக சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.